வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்தி பொழுதுல லைன் வைக்க போயிட்டு இருக்கோம். ஸ்பாட்டு கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தொழில் பண்ற இடத்துக்கு கிட்ட வந்துட்டோம். ஸோ இறை வெட்ட ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம என்ன இறை எடுத்துட்டு வந்திருக்கோம்னா வெறும் சேனம் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். சேனம் அப்புறம் காணாங்கத்தை அதை எப்படி கட் பண்ணி எப்படி லைன் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, முழு வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சேனம். பாம்பு மீன், பாம்பு மாதிரியே இருக்கும் மீன். இதை வந்து தோலை உரிக்கணும். பாருங்க எவ்வளோ அழகா உரிக்கிறாருன்னு. சாதாரணமாக உரிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மண்ணு போட்டு தான் உரிப்பாங்க. ஏன்னா பிடிச்சி உரிக்கிறது ஈஸியாக இருக்கும். எவ்வளோ அழகா உரிக்கிறாருன்னு பாருங்க. எல்லா மீனும் சேனா உரிக்கிற மாஸ்டர் இவர் தான். இவர் வந்து அதுக்கு அசிஸ்டன்ட். ஃபுல்லா உரிங்க. கொஞ்சம் பலராகலாம். மீன் வந்து சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். வாவ், இந்தியன் கூட முன்னாடி ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. அவரோட பேர் வாசு. இவருக்கு இப்பதான் பஞ்சு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இலை போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பாருங்க, எந்த நேரமும் இப்படியே தான் இருப்பாரு. இன்ஜினை பிடிச்சிட்டு தான் இருப்பாரு. முன்னாடி வர மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓனர் இவர் தான். இப்ப உரிக்கிற சேனம் ஃபுல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த லைன் ஃபுல்லா வைக்கணும். பாருங்க, இதான் லைனு. மொத்தமாக இதில் இருக்கிறது ஒரு 1400 தூண்டில் இருக்கு. இந்த 1400 தூண்டிலும் கடலில் வச்சுட்டு மீண்டும் பத்துவோம்.
எல்லாத்துக்கும் தோலை உரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வயிற்றுல உள்ள குடல்லாம் எடுக்கிறாங்க. எவ்வளோ நீட்டு குடல் பாருங்க, எல்லாமே செனை. குட்டி போட்டால் லட்சக்கணக்கில் போடும். சைஸை காட்டினா எந்த சைஸில் இருக்குன்னு நல்லா தூக்கி காட்டு. ஒரு மீனுக்கு தேவையான அளவுக்கு இந்த இறை இருக்கும். சைஸை பாருங்க, எல்லா மீனுக்குமே இந்த இறை தேவையான அளவுக்கு இருக்கும். சக் 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 சக்குன்னு போடு. கடல்ல மேயிற பாம்பை பிடிச்சி கடல்ல உள்ள மீனுக்கே இறையா போடுறோம். கொஞ்சம் கடினமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் முள்ளுள்ள மீன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ரன்னிங்ல வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். போட்டு ஆடிட்டே இருக்கு காத்து மத்தல்ல. வெறும் சேனா மட்டும் போட்டால் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க, கவலை, காணாங்கத்தை, சூடை எல்லாமே இருக்கு. எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம். அதாவது ஒரு தூண்டில்ல சேனா, ஒரு தூண்டில்ல கவலை, ஒரு தூண்டில்ல காணாங்கத்தை, அடுத்ததா சூடை, இப்படி 4 விதமான இறையும் கலந்து போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் எல்லா மீனுமே விழுவும். மாத்தியா, இது செட் ஆகாது. இந்த மீனோட பேர் சூடை. ராமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சேனா வெட்டி முடிச்சாச்சு. சூடையும் வெட்டி முடிக்க போறாங்க. அடுத்ததா லைன் இறக்க வேண்டியதுதான். கேப்டன் வந்து கீழே உள்ள பார் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் இறம்புள்ள சர்வே பண்றாரு. சேர் எங்க இருக்கு, பார் எங்க இருக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் லைன் வைப்போம். சூரியன் உள்ள போயிடும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் காலையில தான் திரும்ப மேலே வரும். மட்டு வச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் லைன் இறக்க ஆரம்பிக்கிறோம். ஆமா. கேப்டன் மேப்லாம் காட்டுறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் நாங்கள் லைன் இறக்கணும். ஃபர்ஸ்ட் மேலே போகணுமா,
அப்படியே திருப்பி தெக்க வரணுமா, அங்கேருந்து ரிட்டர்ன் கரியாக வரணுமா. அப்போ தான் மீன் நல்லா உழுவுன்னு கேப்டன் சொல்கிறாரு. அதே தான் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். அள்ளி இறங்க அள்ளி இறங்க அள்ளி இறங்க கடை கடன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட மீன் கேட்டாக்கா மீனை கொடுக்காத, மீன் பிடிக்க கற்றுக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் இப்போ மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறோம். இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் மீன் பிடிக்க கற்றுக்கலாம். எவ்வளோ ஸ்பீடாக இறக்கிட்டு வராங்க நம்ம நண்பர்கள் பாருங்கள். முள்ளில் இறக்குத்தாம விட்ட மாத்தியாவுக்கு நன்றி. அள்ளி அறை அள்ளி அறை அள்ளி அறைங்க கடை 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 தூக்கி அறை. ரெடியானு கேளு. விக்னேஷ் விக்னேஷ் முகத்தை காட்டு. நான் பார்த்தேன் வீடியோ. லைக் போடு, பார்க்குறது லைக் போடு. அது காட்டு, லைக் போடு, காட்ட பாருங்க. ஒரு வழியாக லைன் வச்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரம்மு ஃபுல்லாக லைன் இருந்துச்சு, எல்லாத்தையும் வச்சுட்டோம். இன்னொரு 150 முள் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இருட்டி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் லைன் 19 தான் வீடியோ எடுக்கணும். அப்போ தான் மீன்லாம் வரும். எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீன் வரலனாலும் நாங்கள் பொறுப்பில்லை, அதுக்கு கடவுள் தான் காரணம் எல்லாமே. வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி வாசு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவுக்குலாம் சப்போர்ட் பண்ண வேணாம், பிடிச்சா ஒரு லைக் மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் 6 பேரோட உழைப்பு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்காக இல்லைனாலும் எங்கள் உழைப்பை பார்த்தாது ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.